வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து. இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நேத்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணிட்டு, அவங்க இப்போ அ பிஇ படிச்சுட்ருக்காங்க. 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க. மேம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி வேலைக்கு போறோம்? எப்படி படிச்சு முடிக்க போறோம்? இதெல்லாம் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். எதுக்கும் பயப்படாத. உன் கடமையை மட்டும் சரியா செய். அதிகமாக நீ எதுவுமே செய்ய வேணாம். இப்போ படிக்கிற காலத்தில் உனக்கு இருக்க சப்ஜெக்டை மட்டும் நீ படித்தாவே போதும். இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் இருக்க பேசிக்ஸ் மட்டும் தெளிவாக படி. அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கோமா போதும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு ஆஸ்வாதமாச்சு. ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வேலைக்கு போகிறோம், என்ன படித்து முடிக்க போகிறோம், எப்படி படித்து முடிக்க போகிறோம், நமக்கு என்ன வேலை செட் ஆகும், எப்படி நம்ம வேலை பார்க்க போகிறோம், இப்படி பல குழப்பத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க. குழப்பத்தை முதல்ல விடுங்க. முதல்ல இருந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா, இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா, இல்லை எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கடமையை சரியாக செய்யணுங்கிற ஒரு பேசிக்கான பிரின்சிபலை மட்டும் வளர்த்துக்கோங்க. படிக்கிற காலத்தில் படிக்கிறத மட்டும் ஒழுங்காக செஞ்சாவே போதும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பலன் உங்களுக்கு அதுவே தானே வரும். அது உங்களுக்கு நிறைய பாதைகளை திறந்து கொடுக்கும். அந்த பாதைகள் அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் பொண்ணுங்களோட எல்லாம் சேர்ந்து, இல்லை கூட பசங்களோட எல்லாம் சேர்ந்து எல்லாரும் படிக்காம தான் இருக்காங்க, நம்ம ஏன் படிக்கணும், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே காலேஜ் வந்தோம் அப்படிங்கிற மனநிலையை நம்ம மாறி படிக்காமையே 3 வருஷத்தையும் 4 வருஷத்தையும் ஓட்டிட்டு ஃபைனல் இயரில் ஐயோ கேம்பஸில் செலக்ட் ஆகணும் 1 டேயில் படித்தா எதுவுமே நடக்காது. நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம், ஒரு வாரம் படித்தாவே பாஸ் பண்ணிடலாம், நிறைய மார்க் வாங்கலாம். அதே மாதிரி +2 படிக்கும்போது ஆனால் ஒரு வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஒரு 3 மாதமாவது நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஓரளவுக்கு மார்க் வாங்க முடியும். இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் இருக்கும். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா, 10th இருக்க சப்ஜெக்ட் அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கான மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம நியூஸ் படிக்கிறோம், ஜென்ரல் நாலேஜ் பார்க்குறோம் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே அது ஒரு வாரம் அவங்க உட்காந்து ஒழுங்காக படித்தாவே ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். காலேஜில் நான் எக்ஸாம் செமஸ்டர் முன்னாடி அந்த ஸ்டடி ஹாலிடேஸில் தான் படிப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அப்படி படித்தா கூட சிலபஸை படிங்க. ஒவ்வொரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன இருக்குங்கிறத கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக்லிஸ்ட்டாக வச்சு படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலே ஆக மாட்டீங்க. 80% ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓரளவுக்கு நாலேஜும் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சு வரும் பொழுது ஒரு பாயிண்டில்